வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ராஜினாமா வீடியோவை பாத்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான அமைச்சர் ஒருவர் பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் தன்னுடைய ராஜினாமாவை அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர்களை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சில விதமான துறை சார்ந்தவர்களை பாத்தீங்கன்னா பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மிக முக்கியமான அமைச்சர்களின் பட்டியல்கள் விரைவில் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையின் மூலமாக இருந்தும் சரி, பல்வேறு விதமான துறைகள் சார்ந்தும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து விதமான விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்கள் ராஜினாமாவை செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு. சில பேரை திமுகவின் தலைமையை வற்புறுத்தி ராஜினாமா செய்ய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில விதமான துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்களாவே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பதவியிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எல்லாமே ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட். என்ன பிரச்சனைனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஓட்டுக்கள் குறைந்திருக்கு திமுகவிற்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 4-5 எடுத்திருந்த கட்சி 6-7 எடுக்கிற கட்சி இப்போ ஒரு 5% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கேட்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு இன்க்ரீஸ் ஆகிறது அது இயல்பு தான், அதுவும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கள் ரொம்பவே வலுவாக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் ராஜினாமா என்ற ஒரு அறிவிப்பை அறிவிக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள் தங்களுடைய ராஜினாமாவை அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அதிரடியாக அறிவிக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்ன அறிவிப்புகள் வெளியாகி